ரொம்பவே ஆபத்தான 3 ஐயப்பன் கோயில்கள். இந்த 3 கோவிலுமே ரொம்ப ரொம்ப மர்மமான கோவில். முதல்ல பார்த்தீங்கன்னா புதன் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வயசான பாட்டியோட வீடு இருந்திருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட வாளை பாதுகாத்துட்டு வராங்க. அதாவது ஐயப்பன் பிறந்தப்பா அவர் அந்த மகிழ்ச்சி அழிச்சார் பார்த்தீங்களா, அப்போ பயன்படுத்திய வாள் இன்னமும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் முழுக்க முழுக்க ஒரு ரத்த குளமாக இருக்கும். காரணம் அந்த மகிழ்ச்சி அந்த வாளில் வெட்டின பிறகு அந்த வாளில் இருக்கிற ரத்தத்தை இங்கே இருக்கிற குளத்தில் தான் ஐயப்பன் கழுவியிருக்காரு. கழுவிட்டு அந்த வாழை எடுத்து வந்து இந்த பாட்டியோட வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஜீவசமாதி. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்திலே தான் இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஐயப்பன் மனித அவதாரம் எடுத்து கடைசியாக தன்னோட உடலை இங்கே தான் ஜீவசமாதி பண்ணிட்டு அவரோட ஆத்மா, அதாவது அந்த ஜோதி வடிவம் அங்கே சபரிமலைக்கு போயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட உடல் ஜீவசமாதியை இங்கே இருக்கிற மணிமண்டபத்தில் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த ஜீவசமாதி எப்பவுமே திறக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு வெறும் 6 நாள் மட்டும் தான் திறப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மீசையோட காட்சி தருவார். இந்த மாதிரி ஒரு மீசையோட இருக்கிற ஐயப்பனை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஜீவசமாதியை தவிர. மூணாவது பார்த்தீங்கன்னா முக்காலோட்டம் ஐயப்பன் கோவில். இந்த இடத்துல தான் ஐயப்பன் எல்லா வித்தைகளுமே சண்டை பயிற்சிகளுமே கற்ற இடமா இருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஐயப்பன் கால்வட்டம் தான் இருப்பார், அதாவது கால் வயசு தான் இருப்பார். மீறி முக்கால்வாசி இங்கே இருக்கிற கோவிலில் தான் குடியிருப்பார், இங்கே தான் இருப்பார். அதனால தான் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முக்காலோட்டம் ஐயப்பன் கோயில்னு பேரே வந்திருக்கு.